Hey everyone, this is Jibin. இன்னைக்கு விண்டோஸ்ல எப்படி Flutter இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல Flutter டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் again இதுல Android கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக்கா வந்து சிஸ்டம் ஸ்பெக் கொடுத்திருப்பாங்க. டோன்ட் வரி. உங்களுக்கு லோவர் ஸ்பெக்கா இருந்தாலும் சப்போர்ட் ஆகும். பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் டு பி frank ஒரு 8GB உங்களுக்கு RAM இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர் தான். கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா Android Studio ன்னு இருக்கும். இத ரைட் கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா download and install ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்க என்ன பண்ணுங்க ஓபன் கொடுத்துருங்க. சேம் லைக் என்ன பண்ணுங்க Android Studio இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் வெர்ஷன் இருக்கும். இத கொடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டு ஃபைல்ஸ்மே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். Flutter Windows இருக்க ஃபைல் தான் நமக்கு மெயின் ஃபைல். இத நம்ம என்ன பண்ணனும் அன்சிப் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இத ஸ்ட்ரைட்டா வந்து லோக்கல் டு C ல வந்து அன்சிப் பண்றேன். ஓகேவா? ரைட் கிளிக் கொடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃபைல் கொடுத்துக்கிறேன். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு this PC லோக்கல் டு C ல வந்து ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். src ன்னு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபைலை அன்சிப் பண்றேன். இப்போ அன்சிப் ஆன ஃபைல் நமக்கு எங்க இருக்குன்னா லோக்கல் டு C ல வந்து src ஃபோல்டர்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. அந்த Flutter ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. அதுல bin ன்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. இந்த பாத்தை காப்பி பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு Ctrl C கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம என்விரான்மென்ட் வேரியபிள் நாம ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றதுன்னா இங்க ஸ்டார்ட்ல போய்ட்டு env ன்னு கொடுங்க. எடிட் என்விரான்மென்ட் வேரியபிள் வரும் நமக்கு. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதல போய்ட்டு என்விரான்மென்ட் வேரியபிள் கொடுத்துக்கோங்க. இதல பாத்தை கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. இதல நியூ போய்ட்டு இத பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம Android Studio இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். சோ டவுன்லோட் போங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரெண்டு சப்மிஷன் கொடுத்துக்கோங்க. as usual just next கொடுத்துக்கோங்க. இப்போ பேசிக்கா தேவையான ஃபைல்ஸ் இத இன்ஸ்டால் பண்ண கேட்கும் நமக்கு. சோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் கஸ்டம் ரெடியூஷன் கேட்கும் உங்களுக்கு. நீங்க ஸ்டாண்டர்ட் கொடுக்க வேண்டாம் கஸ்டமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல பேசிக்கலி நமக்கு பாத்தீங்கன்னா தேவையான பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. லைக் நமக்கு வந்து AVD நமக்கு அதாவது லைக் Android virtual device நமக்கு தேவைப்படுது. அது ஆல்ரெடி இருக்கு செலக்ட் ஆயிருக்கு. Android SDK பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 14 வெர்ஷன் இருக்கு. அது ஓகே தான் எனக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ RAM பொறுத்தவரைக்கும் இது ஒவ்வொரு சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் மாறும். இப்போ எனக்கு PC பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54GB RAM இருக்கு. சோ அதனால இது மாதிரி காட்டுது. நீங்க லோவர் ஸ்பெக் யூஸ் பண்ணா உங்களுக்கு 2GB அப்படினு காட்டும் உங்களுக்கு ரைட்டா. நான் அதை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். சோ இதெல்லாம் ஃபைல்ஸ் இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. இதுக்கு டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. accept ஓகே finish. இது டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். ஒன்ஸ் இது முடிஞ்ச பிறகு finish கொடுத்துருங்க. இப்போ என்னன்னா நீங்க ஸ்டார்ட்ல போய்ட்டு CMD போங்க. இதுல போய்ட்டு Flutter Doctor கொடுங்க. FLUTTER enter. சோ இந்த கமாண்ட் என்ன பண்ணனும்னா உங்களுக்கு இப்போ என்னென்ன ஃபைல்ஸ் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, எது சர்டிஃபை ஆயிருக்காக இல்லையா சொல்லி உங்களுக்கு செக் பண்ணும். இல்ல பாத்தீங்கன்னா Android டூல் செயின் நமக்கு மிஸ் ஆகுது. ப்ளஸ் Visual Studio மிஸ் ஆகுது நமக்கு. the license மிஸ் ஆகுது நமக்கு. தென் வந்து லைக் நெட்வொர்க் ரிசோர்ஸ். இப்போ ஒன் பை ஒன் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். காமனா இந்த இஷ்யூ ரொம்ப யாருக்கும் வராது. பட் வந்துச்சுனா நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த Android Studioல மோர் ஆக்ஷன் போங்க. கிளிக் பண்ணீங்கன்னா SDK மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல SDK டூல்ஸ் னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android SDK கமாண்ட் லைன் ஆப்ஷன் இருக்கும்ல. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. ஒன்ஸ் முடிஞ்சதும் finish கொடுத்துருங்க. ஓகே. எகைன் திரும்ப கமாண்ட் லைன் போங்க. என்டர். இப்போ நமக்கு என்ன மிஸ் ஆகுது பாத்தீங்கன்னா Android லைசென்ஸ் மிஸ் ஆகுது நமக்கு. ஜஸ்ட் இத காப்பி பண்ணுங்க.
ஃப்ளட்டர் டாக்டர் லைசன்ஸ் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் என்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் கேட்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒய் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. எங்கே ரன் பண்ணுங்கள் ஃப்ளட்டர் டாக்டர். இப்போ நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ நமக்கு மிஸ் ஆகுது ரைட்டா, அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம. ஸோ இதில் லிங்க் கொடுத்துருக்காங்க, அப்படியே காப்பி பண்ணுங்கள். Ctrl+C, ப்ரௌசர் போங்க, பேஸ்ட் என்டர். நமக்கு இது ஃப்ரீ டவுன்லோடே போதும், நமக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. தென் அகைன் கமெண்ட் ப்ரூவ் பண்ணுங்கள், ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ மிஸ் ஆகுது ரைட்டா. எகைன் இதில் போயிட்டு தென் எகைன் மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆப்ஷன் மிஸ் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ ஒர்க்லோட். இந்த இஷ்யூஸ் பாதி உங்களுக்கு வராது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகே, நீங்கள் மோஸ்ட் கேஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ரைட்டா. ஸோ உங்களுக்காக சொல்லி தான் என்ன பண்ணேன், மொத்த ஓஎஸ் ரிலீட் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோலாம் நீங்கள் தெரிஞ்சு பை டிஃபால்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூ வரப்போகிறதில்ல. பட் இந்த இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் டெவலப் வரவங்களுக்கு இது இஷ்யூ வர வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இஷ்யூ வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட்டா. ரைட், ஃபைனலி நமக்கு இது முடிஞ்சிருச்சு. ஓகே, எகைன் என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஆர்டர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்குது. இது அவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூ இல்லை. பட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் GitHub நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ப்ரௌசரில் போய்ட்டு GitHub டெஸ்க்டாப் கொடுங்க, டவுன்லோட். இதெல்லாம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேவா, டு பி ஃப்ராங்க் நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணணுமோ எல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சொல்ல போனால் ரைட்டா. என்ன இருக்குது, டெஸ்க்டாப் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஓகே ஃபைன், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கோடும் வேறு. ஓகேவா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கோட் சொல்கிறது நம்ம ஐடி நம்ம யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சொல்கிறது இப்போ நீங்கள் ரீசனாக டவுன்லோட் பண்ணி தெரியுமா அந்த ஒரு ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ லிங்க் தனியாக தரேன் உங்களுக்கு. இப்போ நான் பண்ண எல்லாமே இந்த ஸ்டெப்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இதில் நம்ம பண்ண என்னென்ன பண்ணுறோமோ எல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லேயே இருக்குது உங்களுக்கு ரைட்டா. எஸ்டிகே டவுன்லோட் பண்ணுங்கள், எஸ்டிகே வந்து நீங்கள் பார்த்து டிக்ளேர் பண்ணுங்கள் ரைட்டா. அந்த எல்லாமே ஆப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் நான் சொன்ன வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ரைட்டா, இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி, இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மோர் அண்ட் ஆஃப் தான். ஸ்டில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகே, இதுக்கு சேம் கமாண்டும் நான் ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். இப்போ GitHub டவுன்லோட் ஆயிடுச்சு, ரைட் கிளிக் பண்ணுங்கள். தென் சைன் அப் பண்ணிக்கோங்க. இங்கேஸ் அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை ரைட்டா. ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து நோ இஷ்யூ ஃபவுண்ட் இருந்துச்சு ரைட்டா. இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் நமக்கு தேவையான ஐடி, அதாவது நமக்கு இப்போது இது கோடிங் போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இவன் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தப்பு இல்லை. ஓகே, இப்போ பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோடவும் விஷுவல் கோட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது.
ஸோ என்ன பண்ணுங்கள், விஷுவல் கோட் ஸ்டுடியோ வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ண விஷுவல் ஸ்டுடியோவும் இப்போ நான் சொல்கிற விஷுவல் ஸ்டுடியோவும் வேறு வேறு. ஓகேவா? இது விஷுவல் ஸ்டுடியோ, இப்போ நான் சொல்கிறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஆக்சுவலி கூகுள் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லைனா வந்து நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, நம்ம மெயின் பேஜ் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்கும், ஐடி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? லைக் கான்ஃபிகர் டெக்ஸ்ட் எடிட்டர் ஆர் ஐடி. ரைட்டா? இன்னும் இருக்குது. இதில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இங்கே இருக்குது எனக்கு விஷுவல் கோட். ரைட் கிளிக் கொடுங்க, இன்ஸ்டால். இது 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன் பேசிக்கலி எப்படின்னா, நீங்கள் காமனாக ஒரு ஃபோல்டர் ரைட் கிளிக் கொடுத்து நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் தெரியுமா, அதில் உங்களுக்கு விஷுவல் கோட் ஆப்ஷனுக்கு கிடைக்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் ஆட் டு பார்த்தோம் டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால். தென் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் லான்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த ஐடி வி ஆர் கோயிங் டு யூஸ். ரைட்டா? இது பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் வந்து டாட் அண்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆப்ஷன் போங்க, இதில் போய்ட்டு ஃப்ளட்டர்னு கொடுங்க, என்டர். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. ரைட்டா? பார்த்து தெரியும் உங்களுக்கு 9.8 மில்லியன் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். அது இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஐடியில் இந்த வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் மாதிரி உள்ளது. ரைட்டா? ரைட். பேசிக்கலி நீங்கள் இந்த ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது இது கூட டாட்னு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுக்கு. வேணா செக் பண்ணி பாருங்கள். என்டர். டாட்னு ஃபைலும் இங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கு. ரைட்டா? நவ் we are ready to go on. இப்போது நம்மளால் இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனில் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஃப்ளட்டர்னு கொடுங்க. ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஒன்று இப்படி கிரியேட் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டர் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து மேபி ஒரு டெஸ்க்டாப்லேயே போகிறேனே, டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இந்த ஃபோல்டரில் போயிட்டு செல்ஃப் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் எனக்கு. ட்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ரைட்டா? இந்த ஃபோல்டருக்கு போன அப்புறம் நீங்கள் டெர்மினலில் போய் நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா கீழே டெர்மினல் ஓப்பன் ஆகும் இதில். இந்த டெர்மினலில் போய்ட்டு ஃப்ளட்டர் கிரியேட் ஆப் நேம் கொடுத்தாலும் ஓகே தான். FLUTTER கிரியேட். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கணுமா, FI ஃபஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்படி உங்களால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ரைட்டா? ஒன்ஸ் கிரியேட் பண்ண முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளாடி ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளாடி ஆக்சஸ் பண்ண பண்ணலாம். நீங்கள் சிடியும் கொடுத்துக்கிட்டு இந்த ஃபோல்டரும் கொடுத்தீங்கன்னா, ரைட்டா? இப்போ ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க. இப்போ இந்த ஃபோல்டரை உங்களுக்கு வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ரைட்டா? ஆர்எஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் லிப்புக்குள்ளே போயிட்டு மெயின் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரன் ஆப்ஷன் காட்டும். ரைட்டா? இது கிளிக் பண்ணால் ரன் ஆகும். இது அடுத்தது நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதில் ரன் ஆகுதுன்ற விஷயங்கள் இருக்குல்ல. இது நம்ம லேட்டாக ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம், டோன்ட் வரி. பேசிக்காக நீங்கள் வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டம் உங்களுக்கு விண்டோஸ்னு இருக்கும். ஓகேவா? இது கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி 3 டிவைஸ் காட்டும் உங்களுக்கு. ரைட்டா? பேசிக்காக பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப் வெர்ஷன்லாம் ரன் ஆகும் உங்களுக்கு. க்ரோமில் நீங்கள் க்ரோம் ரன் பண்ணி பார்க்க முடியும். இல்லை எனக்கு எமுலேட்டர் ரன் பண்ண முடியும். எமுலேட்டர்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு சொல்லுவாங்க இது. ஓகே, இது லெட்டரை பார்ப்போம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ க்ரோம்லேயே கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ரன் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா FI கொடுத்துக்கலாம். ஓகே, இது லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு இவ்வளோ செக்ஷனில் வந்து இது எப்படி ரன் பண்ணுறது இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கமெண்ட் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் சொல்ல போனால். ஓகே, நம்ம ஃபுல்லாகவே வந்து லைக் கண்ட்ரோல் ஷிஃப்ட் P யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிப்போம். டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். இப்போ ரன்னை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் பில்ட் ஆகி எனக்கு ஃபைல்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு எனக்கு. பை டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சு இங்கே. ரைட்டா? இது சைடில் வைக்கிறேன் இங்கே. ரைட், ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம். இது டோன்ட் வரி. ஃப்ளட்டர் பொறுத்த வரைக்கும் டைனமிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளட்டர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ரிகவர்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ ஜஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இப்போது டாப்பில் பாருங்கள் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ் இருக்குல்ல. நான் அதில் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு கண்ட்ரோலில் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிஃப்ரெஷ் ஆகிரும். இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும், நமக்கு பார்த்துக்கலாம்.
அண்ட் விஷுவல் கோடில் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் வந்து ஈவன் வந்து அக்கௌண்ட் நம்ம சைன் அப் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி எனக்கு உள்ள ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் என்னென்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு எல்லாமே வந்துடும் எனக்கு. அதனால் நான் இப்போ சைன்இன் பண்ணல. டோன்ட் வரி, உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அப்கமிங் கிளாஸில் வந்து ஆட்டோ சேவ் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த டுட்டோரியலுக்காக நான் வந்து சிஸ்டமே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ லிட்டரலி கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஷ் பிசியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். ரைட்டா? ஸோ சம் பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது இப்போ நான் இப்போ பண்ண ஃபைல்ஸ் பாதி உங்களுக்கு தேவைப்படாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு தேவை இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேர்த்து பண்ணாமல் தனித்தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எது மிஸ் ஆகிருக்குன்னு தெரியும். இதில் எந்த ஸ்பாட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பாட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you in the next video. Bye bye, take care.